தமிழக அரசியல் களத்தில் தாவேகாவும் தலைவர் விஜயும் தனித்து விடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் முக்கிய கட்சி ஒன்றுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த கட்சி யார்? ரகசிய பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கொடி, நிதி, சதி என பல இன்னல்களை தாண்டி 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துவிட்டது என்றாலும் தேர்தல் தேர்வில் தாவேக எல்கேஜியை தாண்டவில்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதனால் இக்கட்சி தேர்தலை தனித்து சந்திப்பது என்பது எந்த பலனையும் தராது என்றும் இதற்கு சரியான கூட்டணி பலம் வேண்டும் என்றும் கருதப்படுகிறது. முன்னதாக தாவேக தலைவர் விஜய் திமுக மற்றும் பாஜகவை மட்டும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். அதே நேரம் அதிமுக குறித்து வாய் திறக்கவில்லை. இதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேக கூட்டணி அமையும் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அதற்கு அணை போட்டு அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவித்து அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இதனால் தாவேகாவுக்கு வலிமையான மாற்று கூட்டணியை தேட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி மட்டுமல்லாமல் மாநிலத்தை ஆளும் திமுக கூட்டணியையும் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் அமைந்துள்ள அதிமுக கூட்டணியையும் எதிர்த்து வலுவான வேட்பாளர்களை களமிறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சை முன்னெடுத்தது தாவேகாவின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாலும் பாமகவுக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதாலும் இந்த கூட்டணி அமைந்தால் நிச்சயம் வாகை சூடும் எனவும் கருதி இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. தற்போது பிற கூட்டணிகளில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அதிகார பங்கு கோருவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக கூறப்படுவதால் பாமகவும் அதே எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இதனை அடிப்படையாக வைத்தே வெற்றி பெற்றால் 2.5 ஆண்டுகள் அன்புமணி முதலமைச்சர், 2.5 ஆண்டுகள் விஜய் முதலமைச்சர் என்றும் 50-50 சீட் ஷேரிங் என்ற டீலிங்கும் இந்த ரகசிய மீட்டிங்கில் முதற்கட்டமாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பாமக தனித்து களம் கண்டபோது பின்னணியில் இருந்து இயங்கியது ஜான் ஆரோக்கியசாமி தான் என்பதால் இந்த தாவேக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவரே பாலமாக இருக்கிறார் என்கின்றனர் பனையூர் தைலாபுர வட்டாரத்தினர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாமக பாஜக கூட்டணியிலேயே தொடருமா அல்லது தாவேகவுடன் புதிய கூட்டணி அமைக்குமா என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.